காலையில பார்த்து விட்டா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு இருக்கும் காலையிடம் இருக்காதே இல்ல காலையிடம் இருக்காதே உழவு போட்டு பாடுகடி கும்பி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலு போவாருங்கடி பொங்கலு போவாருங்கடி பொங்கலு போவாருங்கடி என்ன கேக்குறீங்க? அவன் நம்மள யாரு கேக்குறான்? நம்ம மரியாதை சொல்லுங்க. நம்ம அட்ரஸ் மணிமணிநாட்டை சேர்ந்தவன் தளபதி ஆளவந்தா கட்சியில போய் ஓ முப்படை தளபதி ஆளவந்தா ஐயா வணக்கம் ஐயா இங்க போறா வேலைக்காரன் வர்ற 3 நாள் நல்லா இருக்கு போடா இதே நாட்டை சேர்ந்தவன் தான் முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பேர் விட்டோம்னா போனோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா இதே டைம் இருக்குது. நாங்க வைக்க டைம் இல்ல 12 மணிக்கு தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலர். அதே வேலை எனக்கு படைகளை சென்றுக் கொண்டு போருக்கு செல்வேன். மணிமணி நாட்டையும் மணிமணி நாட்டு மக்களையும் காப்பதோடு கடமை கடமையிலிருந்து நான் பரம்பரை அங்க வேலை செய்யறேன். இல்லைன்னா வேலை போடும் வாங்கினாலும் வாங்கிக்கணும் கருப்பு வாங்கினாலும் காலை அழிக்கிறோம் அழிக்கிறோம் இல்லைன்னா வேலை போடும். ஆமா எது சொன்னாலும் நான் செய்யணும்டா. ரைட்டிங்கடா இப்ப எல்லா இடத்துல ரேக்கிங் தான்டா. பஸ்ல ஏறினாலும் ரேக்கிங் தான். முதல்ல ஏறான அவனுக்கு தான் சீட்டு. ரெண்டாவது எவனா ஏறின சொத்துல தள்ளி விட்டுருவான். ஏன்னா அது போல காலமா போச்சு. நீ பதிவு வாங்கிக்கிற புதுசா பதிவு வாங்கிக்கிற அடக்க ஓணும். எவனா வந்தா கூட வேலை செய்யு 100 ரூபா வாங்கி நீ செய்ய வேணான்னு சொல்ல. ஆனா டைமோடு செஞ்சு அனுப்பு. வாங்கிக்கிறா ஆனா கரெக்டா டைம் செய்யடா. சில பேர் வாங்குறான் எங்க டைமா செய்யறான் 10 மாசம் வாங்கினாருங்க. நீங்க எங்க போறது? எங்க நான் போருக்கு போறீங்க. இது என்ன இது மாறு வேஸ்? ஆமா அது எப்படி எதிர்ப்படை ஏதாகுது போய் பார்த்துட்டு வரதான். விட பண்ணா கொண்டு விடுவாங்க. இது வர மாதிரி 10 சொல்லி விட்டுருவாங்க. அதுக்குதான் மாறு வேஸ். இது உண்டியல் நினைக்காது. இது மர்ம கலை. என்ன கண்டுபிடிச்சு வாழ தூக்கணும்னு வச்சுக்கோ. அதனால என் கை விட்டு ஒரே குத்து ஒழுக்குன்னு ரத்தம் வந்துடும். இது ஓடாம இருக்கு காலை கட்டி அடிப்பாங்க. இது மூஞ்ச மூடிட்டாரு மர்ம கலை நிறைய தெரியுமா? சரி அதான் விடு. நான் போருக்கு போறேன். திரும்ப வந்தாலும் வரும் வராத கூடாது விடுவேன். அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலின்னு எப்பவுமே நினைக்க கூடாது. எதிரியும் பலசாலின்னு நினைக்கணும். அவன் தான் மனுஷன். சில பேர் இருக்கிறான் நம்ம தான் பலசாலி நமக்கு எதுவும் ஆகாது ஊர்ல போறான். அப்புறம் பார்த்தா 108 தூக்கிடுவான். அது போல இருக்க கூடாது. நம்மளும் பலசாலி அதுவும் பலசாலி நினைக்கணும். அப்பதான் உயிர் வாய் விட்டு ஒழுங்கா. சரி நம்ம போய் திரும்பி வரலாம். என் வீட்டு பிரச்சனை. ஆமா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நிலவரம்
உண்மையான திருந்தல அவனா ரேஷன் கார்டு மாத்திருந்தீங்க, ஆதார் கார்டு மாத்திருந்தீங்க, பேன் கார்டு சேருங்க, அந்த கார்டு சேரு, இந்த கார்டு சேரு. டேய் என் வீட்டு இவ்வளவு கார்டு இருக்குதுடா, இவ்வளவு கார்டு வாய் வாய் வச்சு நான் என்ன பண்ண சுண்டாடி கத்துக்கு ஒரு கார்டு போடாதா, ரேஷன் கார்டு போடாதா எனக்கு, நான் ஊர்ல இருக்குது எல்லாம் கார்டு கேட்டுக்கிறா. நீ 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணி வெளியூருக்கு போவேன். ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்ல நான் தாண்டா வீட்டு வாடகை கட்ட போறேன், நீ என்ன கட்ட போற? நான் எங்க போனேன்டா, பூமி தாண்டா, கூலி எழுது தாண்டா, நீ ஏன்டா தான் கேட்டுக்கிற? நான் கூட கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்துருந்தா, என்ன எதுவும் கேட்காதீங்கடா. நகராட்சி அஞ்சு காலையை தெரிஞ்சு போச்சு. அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சு அவன் ஒழுங்கா கையெழுத்து போடுறான். என்ன போனோம்னா காலையா தான் உக்காதிக்கிறான். கொண்டாடு மொத்தம் வாடா டீ குடிச்சுக்கிறான். என்ன பொண்ணு அவனுடைய மரியாதை அவன் காப்பாத்திக்கிறான். அதனால எனக்கு எது வேணாலும் நான் நடு ஏழு போய் குடும்பம் இருக்கு. ஆமா தண்ணி ஃபுல்லா இருக்குப்பா. நான் காங்கிரஸ் கட்டி ஏற்பிக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல வாழ முடியற பாய்களை பிறகு தேவைச்சுடா. எவ்வளோ காடு ஊட்டத்துக்கு அதான் வச்சு என்னடா பண்ண போறீங்க தெரியல. வேலை தேடி வந்து வேலை கிடைத்து விட்டது. இந்த சந்தோஷமான செய்தி அம்மாவோட சொல்ல வேண்டும்.